வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல கொஞ்சம் கூட விரிசல் இல்லாம பெர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப்ல எப்படி குலோப் ஜாம் செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் ஒரு GRB குலோப் ஜாமுன் பாக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். சுகர் ஒரு கப் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மூடி எலுமிச்சம்பழம் வச்சிருக்கேன். இப்போ பாக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா உடைச்சி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இல்லைன்னா சளிச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்க்கணும், அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ரொம்ப அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைய வேணாம். ரொம்ப சாஃப்டாக இந்த 5 விரலில் மட்டும் யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. 1/2 கப் பாலே சரியாக இருந்துச்சு. இப்போ ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஏலக்காய் பிரித்து போட்டுக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச சுகரையும் உள்ளே போட்டுக்கிறேன். குங்குமப்பூவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். கம்பி பதம்லாம் தேவையில்லை, ஓரளவுக்கு பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த அளவு கொதிச்சா போதும். கடைசியாக நம்ம எடுத்து வச்ச லெமனை புழிஞ்சு விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். குலோப் ஜாமுன் உருண்டைகளை நான் சும்மா ரஃபாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போது நல்லா விரிசல் இல்லாமல் உருட்ட போகிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ விரிசலோடு இருக்குன்னு. இப்போ கொஞ்சமாக நெய் தொட்டு உள்ளங்கையில் வச்சு 4 ஃபிங்கரால் உருட்டணும். ரொம்ப லேசாக தான் உருட்டணும், அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது. அப்படி அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்கன்னா உள்ளே வேகாத மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்ம ரஃப்பாக உருட்டினதுக்கும் இப்போ நெய் வச்சு உருட்டினதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஒரு சின்ன கீரல் கூட வராது இந்த மாதிரி நம்ம நெய் தொட்டு உருட்டும் போது. பெர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இது மாதிரி எல்லா உருண்டைகளையுமே நெய் தொட்டு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். குலோப் ஜாமுன் சின்ன குழந்தைங்க கூட செஞ்சுருவாங்க. ஆனால் விரிசல் இல்லாத குலோப் ஜாமுன் செய்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது சூப்பராக பெர்ஃபெக்டான ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்தாச்சு. ஜீராவை நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஓரளவு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு உருண்டை மட்டும் போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போது ஆயிலை அது மேலே லைட்டாக இப்படி தெளித்து விடணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் சிம்மிலேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா உள்ளே மாவு மாவாக இருக்கும். சிம்மில் வச்சு பொரிச்சிங்கன்னா தான் நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ இனிமே 4-5 பால் சேர்த்து பொரிச்சிக்கலாம். உள்ளே போட்ட உடனே கலந்து விட்டுறணும், இல்லைன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். பொரிச்சு ஒரு தட்டில் தனியாக வச்சு ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் ஜீராவில் சேர்க்கணும். ரொம்ப சூடாக சேர்க்க வேண்டாம். நீங்களே பாருங்க, ஒரு குலோப் ஜாமுன் கூட விரிசலே இல்லை. எல்லாமே கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இதே மாதிரி எல்லா குலோப் ஜாமுன் உருண்டைகளையுமே பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். குலோப் ஜாமுன் பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனாலும் அதை பெர்ஃபெக்ட் ஷேப்பில் நம்ம பண்ணி சாப்பிடும் போது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட சூப்பரான கொஞ்சம் கூட விரிசலே இல்லாத குண்டு குண்டு குலோப் ஜாமுன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.